வணக்கம். இன்னைக்கு நாம எந்த வழக்கமான அறிமுகமும் இல்லாம நேரா விஷயத்துக்கு வரப் போறோம். 400 வருஷ பழமையான உலக இலக்கியத்தோட ஒரு மாஸ்டர் பீஸ் மிகேல் டி செர்வான்டஸ் எழுதின டான் குவிக்ஸோட் பத்தி தான் நாம இன்னைக்கு அலச போறோம். இது வெறும் கதை கிடையாதுங்க, மனித மனசுக்குள்ள கூட்டிட்டு போற ஒரு அற்புதமான பயணம். யோசிச்சு பாருங்க, இந்த நிஜ உலகம் நமக்கு பத்தல, இது ரொம்ப போர் அடிக்குதுன்னு நீங்க முடிவு பண்ணா என்ன நடக்கும்? ஸ்பெயின்ல இருக்கிற லா மஞ்சாங்கிற கிராமத்துல வாழ்ந்த அலோன்சோ குவிக்ஸானோ அப்படிங்கிற ஒரு நடுத்தர வயசுக்காரருக்கு இதுதான் நடந்துச்சு. அவருக்கு இருந்த ஒரே ஒரு பைத்தியம், மாவீரர்கள் அவங்களோட சாகசங்கள் பத்தின புத்தகங்களை வெறித்தனமா படிக்கிறது தான். பகலா படிச்சு படிச்சு கடைசியா நிஜம் எது கற்பனை எதுங்கிற வித்தியாசத்தையே அவர் மறந்துட்டாரு. அவர் மூளை அந்த புத்தகங்களாலேயே உருகிடுச்சுன்னு தான் சொல்லணும். பகுதி 1. பைத்தியமாக மாறிய ஒரு மனிதன். அலோன்சோ தன்னோட போரடிக்கிற நிஜ வாழ்க்கையை எப்படி மாத்தி தன்னை ஒரு மாவீரனா கற்பனை பண்ணிக்க ஆரம்பிக்கிறாருன்னு பாப்போம். சரி, அவர் என்னென்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல துருப்பிடிச்ச ஒரு பழைய கவசத்தை எடுக்கிறாரு. அதுல முகமூடி இல்லாததால ஒரு அட்டைப்பெட்டியை வச்சு அதை சரி பண்றாரு. ரெண்டாவது, தன்னோட மிளிஞ்ச குதிரைக்கு ரோசினாண்டே அப்படின்னு ஒரு கம்பீரமான பேரை வைக்கிறாரு. மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு மாவீரனுக்கும் ஒரு காதலி வேணும் இல்லையா? அதனால தான் இதுவரையில் ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு சாதாரண விவசாய பொண்ண உலகத்திலே மிக அழகான இளவரசி டல்சினியாவா தன் கற்பனையில மாத்துறாரு. வெறும் குப்பைகளையும் தன்னோட கற்பனையை மட்டுமே வச்சு ஒரு புது அடையாளத்தை அவர் உருவாக்கிட்டாரு பாருங்களேன். இந்த இடத்துல நாம கொஞ்சம் நிப்பாட்டி கவனிக்கணும். அலோன்சோ தனக்குத்தானே வச்சுக்கிட்ட புது பேரு தான் டான் குவிக்ஸோட். இந்த பேரு இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஒரு புது வார்த்தையே உருவாக்குச்சு. அதுதான் குவிக்ஸோடிக். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ரொம்பவே இலட்சியவாத, யதார்த்தத்துக்கு சுத்தமா ஒத்துப்போகாத ஒரு குணம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இலட்சியவாதியா இருக்கிறவங்கள குறிக்க 400 வருஷம் கழிச்சும் நாம இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம்னா நம்ப முடியலல்ல. பகுதி 2, காற்றாலைகள், அரக்கர்கள் அப்புறம் சேவகர்கள். முதல் பாகத்துல தன்னை முழுமையான ஒரு மாவீரனா நினைச்சுக்கிட்டு உலகத்தை நோக்கி புறப்படுறாரு நம்ம குவிக்ஸோட். இந்த பயணம் முழுக்கவே ஒரே அதகளமும் குழப்பமுமா தாங்க இருக்கும். முதல் பாகத்தோட முக்கிய நகைச்சுவையே இதுதாங்க. அந்த முரண்பாட்டை கொஞ்சம் கவனிங்களா. குவிக்ஸோட் கண்ணுக்கு சாதாரண விடுதிகள் எல்லாமே பிரம்மாண்டமான அரண்மனைகளா தெரிஞ்சுது. அங்க இருக்கிற சாதாரண பெண்கள் அழகிய இளவரசிகளா தெரிஞ்சாங்க. ஆனா நிஜம் முற்றிலும் வேற. இதுல ரொம்ப ஃபேமஸான ஒரு சீன் இருக்கு. அவர் காற்றாலைகளை பார்த்து அதையெல்லாம் மிகப்பெரிய அரக்கர்கள்னு நினைச்சு தாக்குவாரு. கடைசியில அந்த காற்றாலைகள் கிட்டே அவர் அடி வாங்கி கீழே விழும்போது கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மோதல் அப்பட்டமா ஆனா ரொம்ப சிறப்பா வெளிப்படும். ஒரு மாவீரனுக்கு உதவியா ஒரு ஆள் வேணும்ல, அங்கதான் சான்சோ பான்சா வராரு. அவர் யாருன்னா, தொப்பையோட இருக்கிற ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு சாதாரண விவசாயி. ஒரு கழுத மேல சவாரி செய்யற இவரை உன்னை ஒரு தீவுக்கு ஆளுநராக்குறேன்னு பொய் சொல்லி தன் கூடவே கூட்டிட்டு போறாரு குவிக்ஸோட். குவிக்ஸோட்டோட பைத்தியக்காரத்தனத்துக்கு நேர்மாறான ஒரு ஆள் இந்த சான்சோ. இவங்க 2 பேரும் சேர்ந்து இலக்கிய உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு காமெடி காம்போவா மாறுறாங்க. அவங்களோட பயணம் எப்படிப்பட்ட ஒரு குழப்பமா இருந்துச்சு தெரியுமா? ஒரு இறுதி ஊர்வலத்தை பார்த்து அரக்கர்கள்னு நினைச்சு சண்டைக்கு போறது, அப்புறம் எல்லாத்தையும் குணமாக்கும் ஃபியரோ பிராஸ் அப்படிங்கிற மாய மருந்த நானே தயாரிக்கிறேன்னு ஏதேதோ பொருட்களை கலந்து குடிச்சிட்டு மணிக்கணக்கா வாந்தி எடுக்கிறது, 2 செம்மறியாட்டு மந்தைகளை பெரிய ராணுவம்னு நினைச்சு தாக்குறது, மழையில ஒரு முடி திருத்து அவர் தலையில வச்சிருந்த பாத்திரத்தை மாயமந்திர ஹெல்மெட் நினைச்சு திருடுறது, இதுக்கெல்லாம் மேல ரொம்ப ஆபத்தான கைதிகளை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்கள விடுவிச்சு அவங்க கிட்டேயே கல்லடி வாங்குறது. ஒவ்வொரு தடவையும் தோக்கும்போதும் தீய மந்திரவாதிகள் என்னை தடுத்துட்டாங்கன்னு தனக்குத்தானே ஒரு காரணத்தையும் அவர் சொல்லி சமாளிப்பாரு. இந்த காலகட்டத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. 1605 முதல் பாகம் வெளியாகி பெரிய ஹிட் ஆகுது. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு 1614 சம்பந்தமே இல்லாத வேற ஒருத்தர் டான் குவிக்ஸோட்டோட போலியான 2ஆம் பாகத்தை எழுதி வெளியிடுறாரு. இது செர்வான்டஸ்க்கு சம கோபத்தை ஏற்படுத்துது. அதோட விளைவா 1615 செர்வான்டஸ் தன்னோட உண்மையான 2ஆம் பாகத்தை வெளியிடுறாரு. நிஜ உலகத்துல நடந்த ஒரு சம்பவம் எப்படி இந்த கதையை பாதிச்சிருக்குன்னு பாருங்க. பகுதி 3, மெட்டாஃபிக்ஷன் தொடர்ச்சி. முதல் பாகத்துல இருந்த அந்த ஜாலியான நகைச்சுவையிலிருந்து மாறி இந்த 2ஆம் பாகம் ரொம்பவே ஆழமான சிந்திக்க தோன்ற ஒரு சோகமான தளத்துக்கு போகுது. இது வெறும் பார்ட் 2 கிடையாதுங்க, இலக்கிய வரலாற்றையே மாத்தின ஒரு தொடர்ச்சி. இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மெட்டாஃபிக்ஷன்ங்கிற கான்செப்ட் தான். அதாவது தன்னை ஒரு கதைன்னு உணர்ந்த ஒரு கதை. என்ன குழப்பமா இருக்கா? 2ஆம் பாகத்துல வர கதாபாத்திரங்கள் எல்லாருக்கும் தாங்கள் ரொம்ப பிரபலம்னு தெரியும். ஏன்னா அவங்க எல்லாரும் முதல் பாகத்தை படிச்சிருக்காங்க. குவிக்ஸோட்டையும் சான்சோவையும் பார்க்குற மக்கள் அவங்கள ஒரு செலிபிரிட்டி மாதிரியே நடத்துறாங்க. அந்த காலத்துல இது ரொம்பவே ஒரு புதுமையான ஐடியா. 2ஆம் பாகத்துல நடக்கிற ஒரு முக்கியமான முரண்பாடு இதுதான். குவிக்ஸோட் தன்னோட காதலியான டல்சினியாவை பார்க்கணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறார். சான்சோக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அப்படி ஒரு பொண்ணே நிஜத்துல இல்லையே.
அதனால வழியில போற ஒரு கரடுமுரடான விவசாய பொண்ணை காட்டி இவ தான் டல்சினியா, மந்திரவாதிகள் அவளை இப்படி ஒரு சாதாரண பொண்ணை மாத்திட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்றாரு சான்சோ. குவிக்ஸோட்டோட சொம்ப கற்பனையே அவருக்கு எதிராக பயன்படுத்தி சான்சோ அவரை ஏமாத்துறாரு. இந்த கற்பனையான சாபத்தை முறியடிக்க குவிக்ஸாட் எடுக்கிற முயற்சிகள் கதையை ரொம்பவே ஒரு சோகமான பயணமா மாத்துது. பகுதி 4. புத்திசாலிகளோட கொடூரம். டான் குவிக்ஸோட்டும் சான்சோவும் தங்களோட பயணத்துல ஒரு பணக்கார பிரபுவையும் பிரபு மகளையும் சந்திக்கிறாங்க. இவங்க முதல் பாகத்தை படிச்சுட்டு குவிக்ஸோட்டோட தீவிர ரசிகர்களா இருந்தவங்க. ஆனா இவங்க இந்த 2 பேரையும் நடத்தின விதம் நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்கும். 3300 இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இது என்ன தெரியுமா? டல்சினியாவோட சாபத்தை நீக்கணும்னா சான்சோ பான்சா தன்னோட சொந்த முதுகுலேயே 3300 தடவை சவுக்கடி வாங்கணும்னு அந்த பிரபுக்கள் ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. ஒரு பைத்தியக்கார மனுஷனையும் அவனோட அப்பாவி சேவகனையும் தங்களோட சொந்த பொழுதுபோக்குக்காக இந்த உயர்குடி மக்கள் எவ்வளவு கொடூரமா ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது இது காட்டுது. சோ இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, தங்கள புத்திசாலிகள்னு நினைச்சுக்கிற அந்த பிரபுக்கள் உள்ளீடற்றவங்க, ஒரு பைத்தியக்காரனை கேலி செய்யறதுக்காக தங்களோட பணத்தை வாரி இறைக்கிறாங்க. ஆனா மறுபக்கம் பைத்தியக்கார வீரனும் அவனோட சேவகனும் எப்படிப்பட்டவங்க? குவிக்ஸோட் எந்த நிலைமையிலையும் தன்னோட உண்மையான தைரியத்தையும் நேர்மையும் விட்டு கொடுக்கல. அதே மாதிரி ஒரு போலியான தீவுக்கு ஆளுநரா நியமிக்கப்படுற சான்சோ தன்னுடைய இயல்பான அறிவை வச்சுக்கிட்டு மிக சிறந்த நேர்மையான ஆளுநரா செயல்படுறாரு. அப்போ நிஜமான பைத்தியம் யாருங்கிற பெரிய கேள்விய செர்வாண்டஸ் இங்க நம்ம முன்னாடி வைக்கிறாரு. பகுதி 5. தெளிவின் சோகம். ஒரு நகைச்சுவை கதை எப்படி நெஞ்ச உழுக்கிற ஒரு சோகமா மாறுது அப்படிங்கிறத பார்சிலோனாவோட கடற்கரைகள்ல நாம இப்போ பார்க்க போறோம். ஒரு நாள் கடலோரத்துல குவிக்ஸோட்ட வெள்ளை நிலவு வீரன்னு ஒருத்தன் சண்டைக்கு கூப்பிடுறான். அந்த சண்டையில குவிக்ஸோட் தோற்கடிக்கப்பட்டு தரையில வீழ்த்தப்படுறாரு. தோத்ததுக்கான தண்டனையா அவர் 1 வருஷத்துக்கு மாவீரனா இருக்கிறத நிறுத்திட்டு தன்னோட சொந்த ஊருக்கே திரும்பி போகணும்னு கட்டாயப்படுத்தப்படுறாரு. ஆக்சுவலா அந்த வெள்ளை நிலவு வீரன் வேற யாரும் இல்ல, குவிக்ஸோட்ட நிஜ உலகத்துக்கு திருப்புவதற்காக மாறுவேஷத்துல வந்த அவரோட சொந்த ஊர் நண்பன் தான். நிஜத்துல இது மனச நொறுக்கிற ஒரு தருணம். கனவுகள் சுக்கு நூறாக உடைந்த இதயத்தோட குவிக்ஸோட் வீட்டுக்கு திரும்புறாரு. வழியில சான்சோவோட அன்பு கழுத இறந்து போறது மாதிரியான சின்ன சின்ன சோகங்களும் நடக்குது. வீட்டுக்கு வந்த அவர் கடுமையான காய்ச்சலால படுக்கையில விழுந்துடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கண் விழிக்கும்போது அவரோட மனம் இப்போ முழுமையா தெளிவடைஞ்சிருக்கு. அவரோட வாழ்நாள் பைத்தியக்காரத்தனம் அவரை விட்டு நிரந்தரமா விலகிடுச்சு. அவர் முழிச்சதும் சொன்ன அந்த புகழ்பெற்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் லா மஞ்சாவின் டான் குவிக்ஸோட்டாக இருந்தேன், ஆனா நான் இப்போ நல்லவனான அலோன்சோ குவிக்சியானோ. தன்னோட பைத்தியக்காரத்தனத்தை அவர் முற்றிலுமா விட்டுடுறாரு. தன்னோட உயிரை எழுதி வச்சுட்டு ரொம்ப அமைதியா உயிரை விடுறாரு. அவருக்கு தெளிவு பிறந்தது அவரோட நண்பர்களுக்கு சந்தோஷத்தை தந்தாலும் ஒரு மாவீரனோட அற்புதமான கற்பனை உலகம் அழிஞ்சு போனது இத படிக்கிற நமக்கு ஒரு ஆழமான வழியை தருது. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிச்சுக்கிறேன். தெளிவான சிந்தனையுள்ள ஆனா எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு அவநம்பிக்கையாளரா இருக்கிறது நல்லதா, இல்ல இந்த உலகம் உங்களை கேலி செஞ்சாலும் உங்க லட்சியங்களுக்காக போராடுற ஒரு பைத்தியக்கார இலட்சியவாதியா இருக்கிறது நல்லதா? இதுல எது பெஸ்ட்? 400 வருஷங்களுக்கு பிறகும் இந்த ஒரு கேள்வி நம்மள ரொம்ப ஆழமா தொடுதில்ல? இந்த புத்தகம் இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிறதுக்கு இதுதாங்க காரணம். இந்த அற்புதமான படைப்பை நீங்களும் கட்டாயம் படிச்சு பாப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.